அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான சில விஷயங்கள். அதிலும் பார்த்திங்கன்னா புதுசாக திருமணமாகி ஒரு தனியாக போகிறாங்க, அவங்க ஒரு பூஜை அறையை பார்த்திங்கன்னா அவங்க எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பூஜை அறையில் அவங்க செய்யக்கூடாத சில தவறுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கு இந்த பதிவானது ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ அதனால் பதிவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இது நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு பார்த்திங்கன்னா இதையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்திங்கன்னா பார்த்து பயனடையட்டும். இதில் நீங்கள் தவறுகள் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா போகலாம். இப்போ என்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே செய்து கொண்டு வந்துட்டுருக்கவங்க ஒரு சில தவறுகளை செய்திருந்தாலுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தவறுகளை பார்த்திங்கன்னா திருத்திக் கொள்ளுங்கள். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சர்வசாதாரணமாக அது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தவறு. ஆனால் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யவே கூடாது. இப்போது நம்ம விளக்கு வாங்கிடுறோம், ஆனால் கீழே இருக்கக்கூடிய தட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ பித்தளை விளக்கு வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பித்தளை தட்டு, வெள்ளி விளக்கு வாங்குகிறோன்னா வெள்ளி தட்டு அல்லது நீங்கள் பித்தளை தட்டு கூட நீங்கள் வைக்கலாம். பட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எவர் சில்வர் தட்டு புதுசாக வாங்கி இந்த எவர் சில்வர் தட்டை பார்த்திங்கன்னா வச்சு இந்த விளக்கை ஏற்றுறீங்க. இது மிகப்பெரிய தவறு. இதை தயவு செய்து பார்த்திங்கன்னா செய்யவே செய்யாதீங்க. இந்த மாதிரி நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய எவர் சில்வர் தட்டை நம்ம பித்தளை விளக்கு கீழேயோ வெள்ளி விளக்கு கீழேயோ வச்சு ஏற்றக்கூடாது. ஏன்னா அகல் விளக்கு கீழே கூட வச்சு பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடாதுங்க. பூஜை அறையில் எவர் சில்வர் பாத்திரம் எதுவுமே நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஒரு சின்ன தட்டு தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறு. எவர் சில்வர் தட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணங்கள் அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம எவர் சில்வரில் பயன்படுத்தக்கூடாது. அதே போல் நிறை சொம்பு நம்ம தண்ணீர் வைப்போம் இல்லைங்களா, தினந்தோறும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சொம்பு கூட நீங்கள் எவர் சில்வராக வைக்கக்கூடாது. பித்தளையோ செம்போ அல்லது வெள்ளியோ எது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு உகந்ததோ அதை நீங்கள் வைக்கலாம். சரி, எங்ககிட்ட தட்டு இல்லைங்க, ஆனால் நாங்கள் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வெற்றிலையை வச்சு, இப்போ விசேஷ நாளில் பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கு ஏற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வைக்கக்கூடிய தட்டு இல்லை, நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிலையை வச்சு இதை நீங்கள் ஏற்றலாம். அல்லது வாழை இலையை பார்த்திங்கன்னா அழகாக சர்க்கிளாக கட் பண்ணி வாழை இலையை பார்த்திங்கன்னா வைக்கலாம். இன்னும் கேட்டிங்கன்னா செம்பருத்தி இலையை கூட வச்சு நீங்கள் தீபங்களை ஏற்றலாங்க. ஸோ இந்த தவறை யாரும் பார்த்திங்கன்னா செய்யாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை மனதில் வைத்துக்கோங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நிறைய பேர் வீட்டில் இந்த ஒரு தவறானது பார்த்திங்கன்னா நடக்குது. என்ன அப்படின்னா, பூஜை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட போகும்போது, வெளியில் கிளம்பும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது நிறைய பேரோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அகர்பத்தியை மட்டும் பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு போகிறாங்க. அல்லது ஈவினிங் பூஜை பண்ணும்போது விளக்கு ஏற்றும் போது ஒரே ஒரு அகர்பத்தி மட்டும் ஏற்றுவாங்க. அப்படி நம்ம பார்த்திங்கன்னா செய்யவே கூடாது. சில பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டில் எப்பொழுதும் ஜோடியாக தான் பயன்படுத்தணும். இப்போ நம்ம வெத்தலைப்பாக்கு வாங்கினோம்னா, வாழைப்பழம்னா இந்த வாழைப்பழம் 2 தான் வைக்கணும். ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாமிக்கு நம்ம நெய்வேத்தியமாக வைக்கக்கூடாது. ஆப்பிள், மாதுளம்பழம் 1 மட்டும் வச்சாலே அது நிறைவாக இருக்கும். ஆனால் வாழைப்பழம் அப்படின்னா 2 பழம் தான் வைக்கணும். அந்த 2 பழமே ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கணும். பிச்சு பிச்சு நம்ம வைக்க மாட்டோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அகர்பத்தியை நீங்கள் 2 அல்லது 4 தான் பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்றணும். நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, இதிலிருந்து புகை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வருது, ரொம்ப வாசனை அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வருதுன்னா கம்மியாக வரதா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒன்று கூட ஏற்றி வைக்கலாம். அதில் ஒன்றும் தவறுகள் கிடையாது. ஆனால் அகர்பத்தி ஏற்றும் போது 2 அகர்பத்திகள் ஏற்றுங்க.
இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஊசியோடு தான் நூல் வைக்கணும். அம்மி வந்து அந்த குளவியோடு தான் இருக்கணும். உரல் வந்து அந்த உலக்கையோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த பொருள் அதோடு சேர்ந்து இருந்தால் தான் அதற்கு வந்து நல்லது. இல்லைன்னா வீட்டில் பிரச்சனைகளானது வரும். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த நிறை சொம்பு இல்லாமல் எந்த ஒரு பூஜை அறையும் இருக்கவே கூடாதுங்க. இந்த நிறை சொம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வத்திற்காக தினந்தோறுமே நம்ம வந்து இதை பூஜை அறையில் தண்ணியை மாற்றிட்டு புது தண்ணீர் பிடித்து முடிஞ்சால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உதிரி பூக்கள் போடணும். அட்லீஸ்ட் மஞ்சள் குங்குமமாவது அந்த தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடணும். இதை நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு முன்பு செய்யணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 4-5 நாளைக்கு ஒரு தடவையோ மாற்றுவாங்க. அதுக்குள்ளே தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா எவாபரேட் ஆகி வந்து குறைஞ்சிடும். அந்த சொம்பு எப்பொழுதுமே நிறைவானதாக தான் இருக்கணும். இதில் தண்ணீர் வற்றுவது நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. ஸோ தினந்தோறுமே இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நான்காவதாக ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் அல்லது கண்ணாடி கிண்ணத்தில் சில்லறை நாணயங்கள் போட்டு வைக்கணும். அதற்கு பின்பு ஒரு கண்ணாடி வைக்கணும். அந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது செல்வ வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக கிடைக்கும். இதில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, இந்த நாணயங்களே வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாங்கன்னா வருஷத்துக்கு இல்லைன்னா நகர்த்தாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அது தூசி படிஞ்சிருக்கும். சுத்தம் நறுமணம் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பணமானது சேரும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாவது நாணயங்களை எடுத்து கிண்ணத்தை சுத்தப்படுத்தி நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு வைங்க. அதே போல் உங்களுடைய கை செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை, இப்போது பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போகிறவங்களுக்கு சில்லற காசு தேவைப்படுது அப்படின்னா இந்த கிண்ணத்தில் இருந்து சில்லறை நாணயங்களை எக்காரணம் கொண்டும் எடுக்கக்கூடாது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பொருட்கள். சில பேர் தேங்காய் உடைக்கிற அருவாமனை அல்லது கத்தி இதெல்லாம் பூஜை அறையில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுடுவாங்க. இரும்பு பொருட்கள் எக்காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த பதிவில் நம்ம சொன்ன 5 முக்கியமான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது தவறுகள் செய்திருந்தீங்கன்னா அந்த தவறை திருத்திக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த விஷயங்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க. இருந்தாலும் அந்த சில தவறுகள் உங்களுடைய வீட்லேயே நடக்கும். இதுக்கப்புறம் அந்த தவறுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யாமல் தகர்த்துக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பூஜை முறைகளை நம்ம வழிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதன்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் பூஜைகளை செய்து பலனடைந்து கொள்ளுங்கள்.